ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எம்கேவி ஃபைலில் MP4 ஃபைலாக VLC பிளேயர் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பார்ப்போம். எம்கேவி ஃபைல் எடுத்துக்கோங்க. அதோட ஃபார்மேட் எம்கேவி இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+R இல்லைன்னா ஆப்ஷனில் போய் கன்வெர்ட் ஆர் சேவ்னு இருக்கும். அதில் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னு அதை பாருங்கள். இந்த இது அப்படிங்க கொண்டு வந்துடுறேன். இந்த வந்துச்சு. ஆட் கொடுங்க. கன்வெர்ட் கொடுங்க. இங்கே அதை அவங்களே கொடுத்துறாங்க. MP4 MP3 ஃபைலில் அதுலேயே சேவ் ஆகிடும். உங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் தேவைன்னா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. MKV MPG MP4 MP3 எல்லாமே இருக்குது. நீங்கள் MP4ல் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் எந்த இடத்துல சேவ் பண்ணுவீங்க டிசைட் பண்ணோம். நான் டெஸ்க்டாப்லேயே கொடுக்குறேன். ABASDன்னு போடுறேன். சேவ். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ MKவிலேருந்து MP4 அது கன்வெர்ட் ஆகிருக்கு. PDF ஃபைலை எப்படி MP3 கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதை எப்படி கிராக் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு அதுவும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கான டைம் முடிய போகுது பாருங்க. இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ASDன்னு கொடுத்துருந்தது அதுதான். அப்படி கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படி பண்ணி ஈஸியாக MKவிலேருந்து MP4 அதுக்குள்ளே பிளேயர் மூலமாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.